ஹாய் குட் மார்னிங் லீடர்ஸ். நான் உங்கள் ராணிப்பேட் சாந்தி மது. இன்றைக்கி நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா ஆப்பில் சூப்பராக வந்து நிறைய பேர் வந்து இன்கம் மானஸை ஜொலிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இன்கம் மானஸ் வந்து எப்படி இன்கம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளோட ஐடி ஸ்ட்ரக்சரில் பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பேர் மேட்ச்க்கு வந்து 600 இன்கம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேர் மேட்ச்க்கு 600 வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரும்போது எவ்ரி 600க்கு வந்து 2% டிடிஎஸ் பிடிச்சி ரூ. 588 வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகுது. ஓகேவா? இது மாதிரி வந்து 10 பேர் ஆகும்போது 20 பேர் ஆகும்போது இந்த மாதிரி ஸோ மல்டிபிள்ஸ் வந்து அது மல்டிபிள்ஸாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 2% டிடிஎஸ் அப்படின்னும் போது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட இன்கம்லேருந்து 2% டிடக்ட்ஸ் பண்ணிவிட்டு டிடிஎஸ்ஸை நம்மளுக்கு இன்கமாக ₹588 வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். பட் ஒரு சில பேருக்கு வந்து 20%, அதாவது ₹600 வந்து 20% ₹120 மைனஸ் ஆகிட்டு ₹480 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து மெசேஜஸ் வந்துட்டுருக்கோம். அது எதனால் வருது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2% டிடிஎஸ்ன்றது தான் கரெக்டு. ஓகேவா? 20% போது அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க ஆதார் பேன் வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. பட் அதை பண்ணாதவங்க, அது வந்து நான் ஆக்சிஸ் இந்தியாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ப்ரைவசியாக நான் கவர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஆதார் பேன் லிங்க் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயர், அதாவது 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து அது ஒரு சட்டம் மாதிரி போட்டாங்க. அதை வந்து அடுத்த வருஷம் பண்ணுறவங்களுக்கு ₹500 பெனால்ட்டி கட்டி அதை வந்து ஆதார் பேன் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில வருஷத்துங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமும் டைம் வந்து கொடுத்தாங்க. எப்படின்னா ₹1000 பண்ணால் தான் வந்து பெனால்ட்டி கட்டினா தான், கவர்மெண்ட்டுக்கு கட்டினா தான் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நாம் சில பேர் வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ லிங்க் பண்ணலைன்னா நம்மளோட இன்கம் 20% டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பிடிச்சி ஓகே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அப்போது நம்மளுக்கு லாஸ் தானே. ஸோ அந்த லாஸை எப்படி மாற்றுறது அப்படின்னா, என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கூகுளில் போயிட்டு ஆதார் பேன் லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு பேஜ் வியூ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், செக் ஆதார் பேன் கார்டு லிங்க் ஸ்டேட்டஸ். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். இந்த வெப்சைட்டில் சென்டரில் இருக்க பாருங்கள், செக் ஆதார் பேன் லிங்க் ஸ்டேட்டஸ், ப்ளூ கலர் லைன்ஸு. ஸோ அதை செக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் இந்தியா கவர்மெண்ட் இன்சேஸ்ன்னு வரும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து அந்த வெப்சைட் உள்ளே உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு ஆதார் பேன் கார்டு வந்து உங்களுக்கு கேட்கும். ஓகே, இங்கே பாருங்கள் லோடிங் ஆகிட்டுருக்கு. அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ வெப்சைட் உள்ளே போயிடுச்சு. இப்போது பேன் கார்டும் ஆதார் கார்டும் இப்போ நம்மளுக்கு அந்த நேம் கேட்குது. இப்போது எங்களோட டீம்லேருந்து ஒருத்தர் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்களோடது வந்து இங்கே நான் சப்மிட் பண்ணுறேன். யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார். ஓகேவா? ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு இவங்களுது, அதனால் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ண நபர். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணவங்களோட ஆதார் பேனை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். இவங்களுக்கு எவ்ரி டைம் எந்த வாரம் அவங்க இன்கம் எடுத்தாலுமே இதுக்கு மேலே அவங்களுக்கு டிடக்ட் ஆகும். ஓகேவா? சரி, இதை நம்ம செக் பண்ணியாச்சு. இல்லை எனக்கு வந்து ஆதார் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்னு வந்துருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க சேவை மையம் இல்லைன்னா நெட் சென்டருக்கு போயிட்டு, அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெட் சென்டருக்கு இந்த இப்போ ஆதார் கார்டு புதுப்பித்தல் இதெல்லாம் வந்து சில நெட்டு சர்வீஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ நெட் சென்டரில் அந்த மாதிரி ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு, நெட் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆதார் கார்டும் பேன் கார்டும் நான் லிங்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ₹1000 அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பெனால்ட்டி, அந்த ₹1000 செலானுக்கான காசும் அவங்களோட சர்வீஸ் பண்ணுறாங்களே ₹100, ₹150, ₹200 ஒரு நெட் சென்டருக்கு தகுந்த மாதிரி அதை வாங்குவாங்க. ஸோ அப்போ 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம பே பண்ணும் போது வித்தின் 4 days
2 டேஸில் கூட அது வந்துடும். ஓகே, 2 டேஸ் ஆர் 4 டேஸ் இல்லை 7 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிடும். இதே மாதிரி அங்கே லிங்க் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆஃப்டர் இதே மாதிரி ப்ராசஸை கூகுளில் போய் உங்களோட ஆதார் பேன் வந்து செக் பண்ணி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸில் போயிட்டு உங்களோட இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்குக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களோட டிடிஎஸ் வந்து 2% தான் டிடிஎஸ் டிடக்ட் ஆகும். உங்களோட இன்கம்லாம் இப்போ வந்திருந்தால் கூட வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸு போடாதீங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வெயிட்டிங்கில் இருக்கட்டும். உங்களோட ஆதார் பேன் லிங்க் ஆகிட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் கொடுங்க. ஸோ அது நம்மளுக்கு சேஃபாக நம்மளோட கேஷை நம்மளோட இன்கம்மை சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவோம். யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே பெஸ்ட் இன்கம் ஆனஸாக வரதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு ஆக்சிஸ் இந்தியா. தேங்க்யூ.